என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. நம்ம என்ன பண்ணோம்? சல்யூட் சார். சல்யூட் சல்யூட். என்ன 3 பேர் வந்திருக்காங்க? 3 பேருமே வா? இல்ல சார் 2 பேர் தான். ஒருத்தன் வந்து அவன் தான் டாக்ஸி ஓடிட்டு வந்தானா, அதனால தான். ஓ டாக்ஸி ஓடனானா? சரி சரி, அவனும் இன்ட்ராகேஷன் ரூம் கூட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணுங்க. என்னது அந்த ரூமா? நான் என்ன பண்ணேன்? எஸ் சார். என்ன இவனே ஒழுங்கா முடி வைக்கல, மாட்டவங்கள சொல்லிட்டு இருக்கான். என்ன கேப் இது? கேப் என்ன பிஞ்சு போயிச்சா? நான் இன்னொரு கேப் போட்டுருக்கான். நம்ம போவோம். 1 by 1 வாங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டியா? வா வா. கேக்குற क्वेश्चनலாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ண புரியுதா? ட்ரை பண்றேன். ட்ரை இல்ல கை இல்ல, ஒழுங்கா சொல்லணும். என்ன நடந்தது? அன்னைக்கு ஒரு நாள் நானும் மணியும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம். என்ன மாஸ்டர் பிளான் அது? அந்த மாஸ்டர் பிளான் என்னதுன்னா, மணியோட ஃப்ரெண்டோட பெண்ணை திருத்துறதுதான். பெண்ணை திருத்துறதா? ஆனாலும் நாங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு டாகி வந்து மணியை கடிச்சிருச்சு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வந்துட்டோம். திருப்பியும் அதே மாஸ்டர் பிளான் போட்டு போனோம். அப்போ மாதிரி அந்த பெண்ணு கிடைக்குமா நினைச்சா, பெண்ணுக்கு பதிலா அங்க பென்சில் இருந்தது. அதனால தான் அந்த பென்சிலை தூக்கிட்டு வந்துட்டோம். என்னடா குழப்பறீங்க? சரி சரி, நீ இங்கே இரு. அந்த மணி பையனை கூப்பிடு. மணி. நீ இப்ப சொல்ல. அன்னைக்கு நானும் இந்த துபாக்கூர் மந்தையும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம். அது என்னதுன்னா, என் ஃப்ரெண்டு, அது பேர் என்ன, அவன் பேர் டாமு. அந்த டாமு வீட்டுக்கு போய் அவனுடைய பென்சிலை திருத்தலான்னு நினைச்சோம். ஆனா கடைசியில அவன் பென்சிலுக்கு பதிலா ஒரு பெண்ணு வச்சிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையே தூக்கிட்டு வந்துட்டோம். என்னடா 2 பேரும் சேர்ந்து குட்டியை குழப்பறீங்க? அவன் என்னன்னா பெண்ணை தேட போனோம், இன்னும் பென்சில் தான் கிடைச்சிருன்னு சொல்றான். நீ என்னன்னா பென்சிலை திருட போனோம், இன்னும் பென் தான் கிடைச்சிருன்னு சொல்ற. சார் சார், நாங்க ஒன்னும் தேட போல, திருட போனோம். டாய் ரொம்ப முக்கியம் பாரு. இப்போ 2 பேரையும் தூக்கி ஜெயில போட போறோம், பாத்துக்கோங்க. வா, 2 பேரையும் ஒரே செல்ல தான் அடிக்க போறேன். அப்பா அதச்சாச்சு, நம்ம வேலை முடிஞ்சதுப்பா. அங்க ஏதோ டாக்ஸி ஓட்டுனா மறந்தே போயிட்டோமே, அவனையும் கூப்பிடுவோம். டாக்ஸி டிரைவர், நீங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க போலீஸ். இவங்க 2 பேரும் நீங்க தான் கூட்டி போனீங்களா? நான் கூட்டி போல, என் கார் தான் கூட்டிட்டு போச்சு. கார் கூட்டிட்டு போச்சா? கார் கொண்டு வாங்க. சரி. ஆஃப்டர் 2 hours. எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வரல. கார் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அதான் 2 பேரும் தூக்கியாச்சு, போதும். சே, நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இதுக்குள்ளே வந்திருக்கவே தேவையில்ல. அங்கே தான் டோர் இருக்கு, டோர் வெளியே எஸ்கேப் ஆயிடலாமா? மணி, அங்க பாரு, அந்த கேப் மண்டை வரான். டேய், 2 பேரும் எஸ்கேப் ஆகலாம், குஸ்கேப் ஆகலாம் நினைச்சீங்க, அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. பாஸ் என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? நம்ம தப்பா புடிச்சிட்டோம். என்னாச்சு? இவனுங்க 2 பேரும் ஒண்ணுமே பண்ணல, அந்த டாக்ஸி டிரைவர் தான் எல்லாமே பண்ணது. அச்சச்சோ, அப்படியா? அவ்வளவுதான், நம்ம சட்னி ஆயிரும், நம்ம ஓடிட வேண்டியதுதான். ஏன் பாஸ் இப்படி ஓடுறாரு? டேய், அப்பத்துலேருந்து ஒரே டயலாக் தான் சொல்லித்திருக்கோம், நம்ப பார்க்குறீங்களா? அப்பா, இப்போ அது உண்மை தெரிஞ்சுதே. வாடா மொத்த போவோம். நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விராட் வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பை பை.